இந்த சீரிஸோட பார்ட் 20 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் அதோ இங்கே தெரியுதுல, இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் அந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். போன எபிசோடில் வந்த பேட்சில் ஒரு பேராசைட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தானுங்க. அந்த குரூப்பை மட்டும் தனியாக அங்கிருந்து கூட்டிகிட்டு வரானுங்க. அப்போது அவளுக்கு பின்னாடி இருக்க பீப்புளை இடையில ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து அவங்க எல்லாத்தையும் தனியாக கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே அவனுக்கு முன்னாடி ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து முன்னாடி இருக்க பீப்புள் எல்லாத்தையும் தனியாக கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பேராசைட்டுக்கு ஒன்றுமே புரியாமல் திரும்பி பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் டக்குன்னு ஒரு நெஞ்சிலே ஒரு ஏத்து புல்லட். ஆர்மி ஆஃபீஸர் ராக்குடு, பேராசைட் ஷாக்குடு அப்படின்ற மூமெண்ட் தான் அங்கே இருந்தாலும். நம்ம எமகாட்சிக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு, என்னன்னா இந்த புல்லட் பத்தாது, நம்ம புல்லட் மாற்றணும், நம்ம வந்துட்டு கன்னை மாற்றணும், நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. உள்ள இருக்க பேராசைட்டுக்கு என்ன வெளியே நடக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறானு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறானுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேஸ், பேராசைட்டு இன்னொரு பேராசைட் கூட அந்த சிக்னலை வச்சே தன்னால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணி இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹிராமா நம்ம எமகாட்சிக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி இந்த உலகாமையை உள்ள கூட்டிகிட்டு போகலாம் சார், எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம எப்படி ஒவ்வொருத்தங்களா கணிச்சிக்கிட்டு இருக்கிறது, அதுக்குள்ளே அவனுக்கு உஷாராயிட்டுன்னா என்ன பண்ணுறது, இவனை உள்ளே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்க. அப்படியே இந்த பக்கம் ஹிரக்காவா அவன் கூட ஒரு 4 பேர் இங்கே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு மீட்டிங்காக இப்போல வர சொல்லியிருந்து அவங்க எல்லாமே மேலே தான் இருக்காங்க. அவங்களுக்கு யாருமே தெரியாது கீழே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்ட்டு. நாங்கள் 4 பேர் போயிட்டு அவளை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறோம் பேஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த போலீஸ், நீங்களும் ஒன்றும் போக தேவையில்லப்பா, நானே போய் கூப்பிட்டு வந்துக்கிறேன். சார் இல்லை சார், நாங்களே போகிறோம், நீங்கள் கண்ணு கைமா இருக்கீங்க, உங்களை பார்த்தா பயந்துறவங்க, நாங்களே போகிறோம் அப்படின்றப்ப இவன் நம்ம எமகாட்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது எமகாட்சி ஓகே இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே ஒருத்தனி வெளியே விடாது, எல்லாத்தையும் உள்ளே லாக் பண்ண அப்படின்னு அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு டக்குன்னு நம்ம ஹிராமாவை ஹோல்டில் போட்டிருந்தார். அவர் எடுத்துட்டு, சார் அவன் கொலையாளி சார், அவனை என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ கரெக்டாக நம்ம உரகாமியை போட்டு வெளியே இழுத்துட்டு வராங்க. அப்படியே இந்த பக்கம் பேராசைட்டில் இருக்க ஒரு பொண்ணு, சார் இந்த பேட்ச் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு வாலண்டியரியாக வந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் நின்னால், அதாவது ஸ்கேனிங் மிஷினில் கண்டுபிடிக்க முடியல யார் பேராசைட் அப்படின்னு. அப்போ அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு, டே எல்லாத்தையும் தனித்தனியாக நிற்க வைடா அப்படின்றான். அப்போ அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டக்குனு கன் எடுத்துட்டு எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்கடா அப்படின்றப்ப ஒருத்த பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடும்போது இந்த பக்கம் நம்ம உரகாமி, சார் என்னெல்லாம் ஏன் சார் கட்டி போட்டிருக்கீங்க, எப்படியும் நம்ம எல்லோரும் போய் சாக தான் போகிறோம், அவுத்துடுங்க சார், நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வரும்போது கரெக்டாக இவன் ஓடுறான். இங்கே ஒரு பேராசைட் இருக்கு அப்படின்னு சொல்ல ஓடி போன டப்புன்னு சுட்டாரான். பார்த்தா அது மனுஷங்க. இப்படி ஆனதும் டக்குன்னு பக்கத்தில் இருந்த பேராசைட் அதை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே இவனுங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. ஷூட் பண்ணதில் அந்த ஸ்கேனிங் மிஷினில் பட்டு அந்த ஸ்கேனிங் மிஷின் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓ இதுதான் கைஸ் அந்த பொம்பளை பேராசைட் போட்ட பிளானு. எப்படி இவனை கண்டுபிடிக்கிறான்னு பார்த்து இப்போ அந்த டிவைஸை அடிச்சுட்டு இப்போ எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவளை போட்டு தள்ளி அடிச்சு உள்ள மறுபடியும் பில்டிங்குள்ளேயே அமைச்சிட்டானுங்க. இப்படி இந்த சைடு கலவரம் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த பில்டிங்குள்ளே இருக்க ஒரு பேராசைட் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல ஆரம்பிச்சது. இவனுங்க அந்த பேராசைட்டை ஃபயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஹிரக்காவும் அந்த 4 பேர் மட்டும் அங்கேருந்து தனியாக நடந்து பில்டிங்க்கு மேலே போயிடுறானுங்க. ஒரு 2 பேராசைட் இருக்கிற எல்லாத்தையும் அட்டுலியம் பண்ண அந்த பேராசைட் கொள்றதுக்காக ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே இவனுக்கு கொல்ல ஆரம்பிச்சிட்றானுங்க. கரெக்டாக நம்ம எமகாட்சி உள்ளே வந்து டப்புன்னு எல்லாத்தையும் சுட்டுட்டு எல்லாரும் வண்டி போடுங்கடா, எவனும் எந்திரிக்கூடாது, எந்திரிச்ச எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் ஒருத்த மட்டும் எந்திரிச்சு, எப்படா நீங்கள் எங்களெல்லாம் உட்கார சொன்னோம் அப்படின்னு அவனை போட்டாரு. அவனும் மனுஷன். அப்போ நம்ம உரகாமி, சார் இப்போது உங்களுக்கும் பேராசைட்டுக்கு வித்தியாசம் இல்லை சார், 2 பேருமே ஒரே கோட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எமகாட்சி, கைஸ் நம்ம சீரியஸான மிஷினில் இறங்கிட்டோம், டீம் ஆல்ஃபா உங்கள் டீமை கூப்பிட்டு நீங்கள் கவுன்சிலிங் ரூமை ஆக்குபை பண்ணிடுங்க, டீம் பீட்டா நீங்கள் நேராக மீட்டிங் ரூமை போய் ஆக்குபை பண்ணிடுங்க, டே உரகாமி நீ என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்படி போக சொல்ல டீம் ஆல்ஃபா டீம் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறானுங்க. ஸோ அதனால் நம்ம எமகாட்சான் தனியாக போகிறார். நீ என்ன பண்ணுறனா டீம் பீட்டாவை கூப்பிட்டு இந்த பில்டிங் ஃபுல்லாக சுற்றி போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பற்றி அந்த சைடு அனுப்பிச்சி விட்டு இவன் தனியாக போகிறான். சீஃப் நீங்கள் எப்படி சர்வை பண்ண போகிறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு அவன் அந்த சைடு போக ஆரம்பிச்சிட்றான். அப்போ நம்ம ஹிரக்காவா நேராக மேலே போயிட்டு அங்கே நம்ம கோட்ஸு இருக்காங்க. கோட்ஸு ஹிரக்காவை பார்த்து, உனக்கு சான்ஸ் கிடச்சி நீ ஏன் தப்பிக்காமல் இருக்க, அதே கேள்வி தாண்ட நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ ஏன் தப்பிக்காமல் இருக்க, இல்லை நம்ம எனிமி என்னென்ன அட்டாக் பண்ணுறானுங்க என்ன பண்ணுறானுங்க அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களை பொறுமையாக பார்த்துக்கலான்ட்டு இருக்க அப்படின்றவோ. அப்படியா சரி போ அப்படின்னு அவனுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்த உடனே தானே போகிறேன் இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸோ அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம எமகாட்சி நேரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்த ஓடி வந்து, ஐயோ சார் என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு. டே
அவனை சுடுறா அப்படின்னு பட்டுன்னு சுட்டுறான். எப்படி சார் இனி எல்லாம் அப்படிதான் பார்க்குற கண்ணில் சிக்கிற எல்லாத்தையுமே சுடு. ஒரு பக்கம் நம்ம கோட்ஸு தலைவர் மூடுக்கு, ஒரு பக்கம் நம்ம யமகாஷி பீஸ்ட் மூடுக்கு போயிடுறானுங்க. அப்போது இந்த பக்கம் நம்ம உரகாமி அந்த ஒரு ரூம்குள்ளே சுட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே 2 கப்பிள்ஸ் மேட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. அவனெல்லாம் சுட்டு போட்டுறாதீங்கடா, அவனுக்கு மனுஷங்கடா, அவனுக்கு இங்கே துரத்தி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஆப்போசிட்டில் இன்னொரு பேராசைட், அவன் பேராசைட்றான், அவனை சுடுங்கடா அப்படின்றப்ப இவனுங்க நெஞ்சுக்கு சுடாமல் கைக்கு சுட்டாரானுங்க. என்னடா இவனுங்க கூட சுட தெரிலையா, சீக்கிரம் சுடுங்கடா, அவன் எங்கேயா ஓடிட போகிறான் அப்படின்னு பட்டுன்னு அவனையும் போட்டு தள்ளிடுறானுங்க. கரெக்டாக அவன் சாகும்போது ஒரு கால் ஷாட் மட்டும் காட்டுறானுங்க. அப்படியே நம்ம உரகாமி அந்த டீம் அப்படியே யாரை வேணா சுடுங்க, என்ன வேணா சுடுங்க, என்னை என்ன அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு திரும்பி நம்ம கோட்ஸும் நின்றுட்டு இருக்கான். கோட்ஸுவை பார்த்ததும் நம்ம உரகாமி என்ன நினைச்சான்னு தெரில, அங்கிருந்து எட்டுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம். பட நம்ம கோட்ஸு கூலா பக்கத்து ரூமில் நிறைய பேர் இருக்காங்க, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு அப்படியே பக்கத்து ரூமுக்கு போகிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம மீதி எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவனை இங்கே நிற்க வச்சதுனால அவன் மனசுக்குள்ளே நம்ம தம்மியாக சொன்னதான் ஞாபகம் வராங்க. அவன் ஃப்ரெஜல், எங்களால் தனியாக வாழ முடியாது, நீங்கள் எங்களை கொடுமைப்படுத்தாது, எங்களை புள்ளி பண்ணாது, எங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்ஸு அவங்க எல்லாத்தையுமே ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, ஓ இவ்வளோ பேர் தான் இருக்கீங்களா, சரி ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் நான் 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சால் என்னை கொண்டுட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போக அப்படின்றான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து படப்படான்னு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்றான். ஃபயர் பண்ணிட்டு பார்த்தா நம்ம கோட்ஸுக்கு ரத்தமும் ஓடுவே, ஒன்றுமே அவன் உடம்புக்குள் விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திருப்பி மிஷினில் அரைக்கிற மாதிரியே சவுண்டு வந்துட்டுருக்கு. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் மிரண்டு பார்த்துட்டு இருக்காங்க. கோட்ஸ் உடம்புக்குள்ளே போன எல்லா புல்லட்டுமே அப்படியே ரீலோட் ஆகி திருப்பி அவன் உடம்புலேருந்து பட்டுன்னு வெளியே வர ஆரம்பிக்குது. வந்து அவனுங்க தாக்கின புல்லட்டை வச்சு அவனை எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறான். நம்ம எமகேஷிக்கு சிக்னல் வருது, சார் டீம் பீட்டா இறந்துட்டாங்க சார், எல்லாருமே காலி ஆகிட்டாங்க, இப்போ என்ன சார் பண்ணுறது, அப்போ டீம் சிஏ இறக்குங்க, உள்ளே சீக்கிரம் போய் அந்த மேயரை பாருங்கள் அப்படின்றப்ப நம்ம மேயர் அப்படியே மேடையில் ஏறி நின்றுட்டுருக்கேன். கரெக்டாக இவனுக்கு போய் மேயரை எய்ம் பண்ணுறானுங்க. ஹலோ கைஸ், உங்களுக்காக தான் நான் எவ்வளோ நேரம் காத்துட்ருந்தேன் அப்படின்றா. ஸோ இதோட இந்த சீரீஸை நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ்லாம் பார்க்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அவங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் வி ஹாவ் லிமிட்டட் டைம் கேஸ். பாய்.